மார்னிங் டாரன்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்குது கோல்டன் பியர் ஃபேக்ஸ். அண்ணா உங்கள் ஆத்தர். வெயிட் ஆத்தர் யாருன்னு தெரியுதா? என்னடா வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு கன்ஃபியூஸில் இருக்கீங்களோ? வாய்ஸ்லாம் சேஞ்ச் இல்லை, பர்சனே சேஞ்ச். என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எஃப்எஃப்குள்ளே போகலாமா? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி எழுத்தாய் எழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரி என்னை தள்ளிவிட்டு முடி மறைத்தாய். ஓகேடா, இது டேமோட எஃப்எஃப் தான். எஃப்எஃப் பேர் சைலண்ட் ரிதம். இது ஒரு 3 ஷாட் மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். திடீர்னு இந்த ஸ்டோரி தோணுச்சு. ஸோ அதான் இதே எஃப்எஃப்ஆ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணது தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் அம்மா அம்மா அடியே என்னை பெத்தவளே சீக்கிரம் இங்கே கொஞ்சம் வா. அப்போ கீழே இருந்து உங்கள் அப்பா, வசந்தி பொண்ணு கூப்பிட்றா பாரு, என்னன்னு போய் கேளு. உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் வேறு வேலை இல்லை. இங்கே வீட்டில் 1008 வேலை இருக்குது. இல்லை உங்கள் பொண்ணுக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? ஏன் நீங்கள் போய் கேட்டால் தான் என்ன? நான் பேப்பர் படிச்சிட்ருக்கேன்டி, நீ தான் என்னன்னு போய் கேள. இப்போ பேப்பர் படித்து என்ன ஐஏஎஸ் ஆக போகிறீங்களா? சரி சரி கோச்சிக்காதடி. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது என்னன்னு போய் கேளு. உங்கள் பொண்ணுக்கு திங்கிறது தூங்குறது தவிர வேறு என்ன முக்கியமான விஷயம் இருந்துற போது? அடியே வசந்தி, பார்த்தீங்களா மரியாதையா இதெல்லாம்? இருடி வரேன். உங்கள் அம்மா அப்படியே மேலே ஏறி வராங்க. வந்து உங்கள் ரூமை திறந்தா, சிச்சி என்னடி இது இப்படி ஒன்றும் போடாமல் நின்றுட்டுருக்க வெக்கம் கெட்டவளே. அப்போ நீங்கள் எல்லாம் இந்த வீட்டில் 2 வாண்டுங்க இருக்கே, அது பண்ணுற வேலை. ஐயோ குழந்தைங்க, அதுங்க என்னடி பண்ண சொன்னேன்? குழந்தைங்களா அதுங்களா? பிசாசுங்கம்மா, குட்டி பிசாசுங்க. என்ன பண்ணி வச்சுருக்குங்கன்னு பாரு. ஐயோ என்னடி இது, ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி கிழிச்சு வச்சுருக்க? ஐயோ அம்மா, நான் ஏன் கிழிக்க போகிறேன்? எல்லாம் நான் என்ன பைத்தியமா? நீ பைத்தியம்தான் இல்லையா பின்ன? ஐயோ மாதாஜி, காலையிலே கடுப்பேற்றாதீங்க ப்ளீஸ். இப்போது இந்த ட்ரெஸ்ஸு ஏதாவது பண்ணுங்கள். ஏண்டி வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா? இதான் போடணுமா? ஆமாம் இதான் போடணும். நீங்கள் போய் சீக்கிரம் தச்சு எடுத்துருவாங்க, போங்க அப்படின்னு உங்கள் அம்மா ரூம் விட்டு வெளியே தள்ளி விட்றீங்க. ஐயோ பெருமாளே, இதெல்லாம் பிள்ளைய பற்றதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல. அப்போ நீங்கள் ரூமை விட்டு எட்டி பார்த்து, அப்பா அம்மா யாரோ பெருமாள்ன்ற பையன் கூட பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, இடிய கொழுப்பெடுத்த கழுத, உன்னை துரடி கதவை துரடி துரடி இரு, எப்படியும் கீழே தானே வந்தாக்கணும், அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே புலம்பிட்டே இறங்கி போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அம்மா ட்ரெஸ் எல்லாம் தச்சு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் அதை போட்டுட்டு கிளம்பி காலேஜுக்கு போகிறீங்க. அண்ட் கீழே வரீங்க கிளம்பி. அங்கே உங்கள் அப்பா ஹாலில் உட்காந்துருக்காரு. அவர் உங்களை பார்த்து, என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. சரி. ஒயன் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. ஏன்பா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்லாம் வராங்க, அதான். ஓ ஓகேப்பா வந்துடுறேன். அப்போ நீங்கள் போன பிறகு உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட, என்ன அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அவள் இதுக்கெலாம் ஒத்துப்பாளா? அதுக்கெலாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ போய் ஈவினிங் வரவங்களுக்கு தேவையான ஏற்பாடெலாம் செய். நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்களுக்கு 22 இயர்ஸ் ஆகுது. இப்போது பிஜி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் பேங்க் கிளர்க். உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா. அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கா. பட் அவங்க பசங்க 2 பேர் மட்டும் இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்க. அண்ட் வீட்டுக்கே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. நீங்கள் தான் வீட்டுக்கே ஒரு சின்ன பொண்ணு. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் லிலி. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியில் போக பார்க்கலாம். நீங்கள் இப்போ காலேஜ் தான் இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி பீரியட் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பீரியட் சுத்தமாக பிடிக்காது வேறு. ஸோ எப்போ முடியும் பீரியடு, பெல் அடிக்குமா அப்படின்னு வாட்சே பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு பக்கத்தில் பார்த்தா லில்லி தான் உட்காந்துருக்கா. அவள் உட்காந்து ரொம்ப சின்சியராக காமிச்சிட்ருக்கா.
என்ன இவ கிளாஸ்லாம் கவனிக்கிறா, அதிசயமாக இருக்கே. லில்லி லில்லி, என்னடி, என்ன வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு என்னாச்சு? அதிசயமாக கிளாஸ் கவனிக்கிற, அதுவும் இல்லாமல் நோட்ஸ் எடுக்கிற. எப்பயும் என் நோட்ஸு நான் திருடி படிப்பேன். இப்போ என்ன? சரி காட்டு காட்டு, என்ன எடுக்கிறேன்னு பார்ப்பேன். குடுடி குடு, சும்மா காட்டுடி அப்படின்னு சொல்லி லில்லி நோட்டை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் அவள் சீனியர் பையன் ஒருத்தவனுக்கும் இவனுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே லில்லி ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணி பார்த்து, அடி கள்ளி, இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கியா? நான் கூட என்னமோ பிள்ளைக்கு புத்தி வந்து படிக்க ஆரம்பிச்சிச்சோன்னு நினச்சேன். ஐயோ குடுடி, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டெல்லாம் வாங்கி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான் மூஞ்ச. சீ, என்னடி பண்ணுற? ஷை, கடவுளே, இந்த கொடுமையை வர நான் பார்க்கணுமா? அப்போ உங்கள் மேம், வையன் லில்லி, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? சும்மா பேசிகிட்டு இருக்கோம் மேம் அப்படின்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்களா? முதல்ல என் கிளாஸ் விட்டு வெளியே போங்க. அப்போ நீங்கள், மேம் உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், கெட் அவுட். ஐயோ என் செல்லக்குட்டி, தேங்க்யூ மேம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேம் கண்ணத்தில் பூச்சி கிள்ளிட்டு லில்லியை கூட்டிகிட்டு இப்படி கிளாஸ் விட்டு வெளில வரீங்க. அப்போ லில்லி, அந்த மேம் என்ன உனக்கு குட்டியா? நல்லா பார்க்க திருப்பதி லட்டு மாதிரி இருக்கா, அவளை போய் குட்டிக்கிட்டின்னுட்டு இருக்க. அதுக்கு என்னடி, எல்லோரும் நம்ம இங்கிலீஷ் மேம் மாதிரி கிளாமராக இருப்பாங்களா? அதுவும் கரெக்ட் தாண்டி. நான் வர காலிலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. எங்கேயாவது இடுப்பை காட்டி சுற்றின்னு இருப்பாங்க. சரி விடு, நம்ம கேன்டீன் போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ இப்போது நீங்களும் லில்லியும் கேன்டீனில் தான் உட்காந்து அப்படியே கை கடிக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹாய் சீனியர் அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா அது ஹியூஞ்சின் தான். ஹியூஞ்சின் வந்து உங்கள் ஜூனியர் பையன். அவனுக்கு உங்கள் மேலே ஒரு லிட்டில் க்ரஷ்ஷு. அதனால இப்படி தான் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் பின்னாடி சுற்றி வந்துட்டுருப்பான். டாஸ் பண்ணிட்டு போகலாம் சுற்றி. அப்போ லில்லி வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே கடுப்பாயிட்டு, வாடா வா, உன்னை தான் ஒயன் ஒரு நாள் தேடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும், என்னது சீனியர் என்ன தேடினாங்களா? சொல்லுங்கள் சீனியர், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே ஆர்வமாக கேட்குறான், ஒயன் நம்மளுக்கு தேடினாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்போது லில்லி வந்து, ஆமாம் இப்போ தான் பஜ்ஜி சாப்பிட்டு எண்ணெய் பேப்பர் எங்கே போகிறதுன்னு டஸ்ட்பினை தேடிட்டு இருந்தா. பார்த்தா டஸ்ட்பினே வாண்டடாக வந்திருக்கு இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வேறு சொல்லிட்டு சிரிக்கிறா. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அப்போ யோஞ்சின் வந்து அப்படியே மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு லில்லியை பார்த்து, தக்காளி நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லில்லி, நான் சீனியரா, ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிறான். சீனியரா நீயா? பார்க்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு சீனியரா அப்படின்னு சொல்லி அவனும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ன ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லில்லி செம்ம கடுப்பா, ஒயன் இவனை சொல்லி வச்சுக்கோ, அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அவ. நீங்கள் அப்படியே 2 பேர் நடுவில் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹியூஜனை பார்த்து, என்ன தாண்டா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனும், நீங்கள் தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ தீ பிடிச்சா அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே நீங்கள் திருத்து அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நாளாடா இதே பிட்டே போடுவேன், ஏதாவது புதுசாக பண்ணுறாடே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் வந்து, சீனியர் அப்போது இந்த பாட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முன்னால் போனா நான் பின்னால் வர அப்படின்லாம் பாட்டு நிறையா பாடுறான். என்னென்னமோ நீங்கள் அதெல்லாம் கேட்டு, ஐயோ பாட்டே வேணாடா சாமி, நீ போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு, லில்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தப்பிச்சு விடறதுக்காக பார்க்க போகிறீங்க. நீங்களும் லில்லியை கூட்டிகிட்டு ஓடுறீங்க. அப்போ ஹியூஜன் டக்குன்னு, சீனியர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். பார்த்துட்டு, என்னதாண்டா வேணும் இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன், வீட்டுக்கு போனால் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைங்கள பார்க்கணுன்னு சொல்கிற பாட்டி, இதையும் தாண்டி சந்தோஷமாக இருக்கலான்னு காலேஜுக்கு வந்தால் என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க, இவங்ககிட்டலாம் நான் சொல்கிறது என்ன தெரியுமா சீனியர் அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறா அப்படின்னு லில்லி பார்க்குறா. அவன் வந்து, அமைதாரு, இவங்ககிட்டலாம் நான் சொல்கிறது, கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு, ஆனால் அந்த பொண்ணை யாருன்னு நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லை சீனியர் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சிடி அப்படின்னு டான்ஸ்லாம் ஆடுறான். நீங்கள் லில்லியை பார்க்குறீங்க, லில்லி உங்களை பார்க்குறா. எட்ரி ஜூட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறீங்க.
இந்த சைடு யோஞ்சின் நீங்கள் போனதை கூட கண்டுக்காமல் அவன் மட்டும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். கிரவுண்டில் நின்றுட்டு எல்லாம் இவனே ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா இவன் பைத்திய மாதிரி ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த சீன் கட்டானா நீங்களும் லில்லியும் உங்கள் காலேஜ் வெளில வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. யாரா அது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த கார்லேருந்து டிரைவர் தான் இந்த விண்டோ மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்து ஒரு அட்ரஸ் கேட்குறாரு. ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுத்து, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு. யாராவது நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷாக்டாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அந்த டிரைவரை பார்த்து நீங்கள் என்ன விஷயமா இந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் அது எங்கள் சாருக்கு பொண்ணு பார்க்க போகிறோமா அப்படின்னு அவரும் அப்படியே ஹாப்பியாக சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்களா, நம்ம அக்காவுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது ஐயோ ஒயன், அப்போது இது நமக்கு வந்த மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதே. ஓ அப்போ அதனால தான் நம்மளை சீக்கிரமாக வர சொன்னாரோ அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது என்ன நடக்குதுன்னு. அப்போ நீங்கள் இந்த மாதாஜி பண்ணுற சதி வேலை தான் இருக்கும் இதெல்லாம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டிரைவரை பார்த்து அங்கிள் நீங்கள் வந்த ரூட் தப்பு, இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு வழி சொல்லி விட்டுறீங்க. அவரும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. அப்போ லில்லி உங்களை பார்த்து அது உன் வீட்டு அட்ரஸ் தானே, உங்கள் வீட்டுக்கு அவங்க ஏண்டி வராங்களாம் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்து நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றீங்க. அது பார்த்து அவளுக்கு செம்ம சிரிப்பு வருது. என்னது பொண்ணு ஐயோயோ உன்னை பொண்ணுலாம் நம்பிட்டாங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா பைத்திய மாதிரி. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஐயோ இந்த காட்டு பண்ணி வேற கடுப்பேத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் ஒன்றும் கன்ஃபியூஸில் இருக்கீங்க. இல்லை இவள் வேறு இப்படி சிரித்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே லில்லி மண்டையில் அடித்து அமைதியாடுறி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளை அப்படியே டக்குன்னு அமைதியாடுறா. அப்புறம் அவள் உங்களே பார்த்துட்ருக்கா. இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இல்லை, ஏன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் விட்டுரு. வயன் எவ்வளோ நாள் தான் உனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்காமல் இருக்க போகுது? அட்லீஸ்ட் பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு ரீசனாவது சொல்லணும்ல வயன். அதுவும் நீ சொல்ல மாட்ற. சரி அப்படி ரீசன் எதாவது இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறா. பட் நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, உங்களால் அதை சொல்ல முடியல. இப்படியே ரொம்ப நாள் இருக்கிறது நல்லதில்லை வயன். நீ இது உன் லைஃப், நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீ நல்லதான் முடிவு எடுப்பேன்னு நம்புகிறேன். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுறா. பட் உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ வீட்டுக்கு போகலாமா என்ன அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்லேயே உட்காந்துருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே. அப்போ டக்குன்னு அங்கே மழை வருது. நீங்கள் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. எப்படி இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க யாரும், நம்ம தான் அட்ரஸ் மாற்றி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போய் பார்த்தா அவங்க அம்மா அங்கே வாசல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எட்டி யாரையோ தேடிட்டுருக்காங்க. நீங்கள் போயிட்டு என்ன மாதாஜி யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எங்கடி போய் சுற்றிட்டு வர, டைம் எவ்வளோ நேரம் ஆகுது, உங்கள் அப்பா என்ன சொன்னார் காலையில், சீக்கிரம் வரதானே சொன்னார், இவ்வளோ நேரம் எங்கே போய் சுற்றிட்டு வர, சீக்கிரம் உள்ளே வா, அது என்ன மழையில் வர நினச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கேன், ஐயோ ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்டேன் நான் தான் அப்படி இப்படின்னு அப்படியே புலம்பிகிட்டே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. நீங்கள் என்ன மாப்பிள்ளை சார் வரலையோ, அதான் வீடே அமைதியாக இருக்குது போல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு உங்களை பார்த்து இது மாப்பிள்ளையா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஐயோ பெரிய இராணுவ ரகசியம் பாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன, ஃபேமிலியே சேர்ந்து என்னை துரத்தணும் பிளான் பண்ணிட்டீங்கல்ல. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணான்ட்டு. ஏன் யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டேறீங்க. நானும் சின்ன பிள்ளை இல்லை, அட்லீஸ்ட் என் வயசுக்காவது மரியாதை கொடுங்க எல்லோரும். அதுவும் இல்லாமல் இதனால தான் என்னை சீக்கிரம் வர சொன்னார் அவர். நானும் பார்த்தேன், என்னடா அது வளத்துக்குமார இப்படி நம்மளை சீக்கிரம் வர சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. அப்போ அங்கே பார்த்தா உங்கள் அக்காவும் அங்கே தான் நிற்கிறாங்க. உங்கள் அக்கா மாமா எல்லோரும் உங்களை பார்த்தோன்னே ஓஹோ அப்போ ஃபேமிலியாக போட்ட பிளானிங் தான் இது, என்னை எப்படியாவது வீட்டோட துரத்திடணும்னு அதானே. என்ன தான் இருந்தாலும் உங்கள் பிளான்லாம் ஊற்றிக்கிச்சுல, அதான் மாப்பிள்ளை சார் வரல.
ஏன் வரல மாப்பிள்ளை சார் அப்படி இடுன்னு என்னமோ நீங்கள் மட்டும் அப்படியே கத்திக்கிட்டே போகிறீங்க வீட்டுள்ள. அப்படியே போயிட்டு ஹால்லே அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. பிகாஸ் ஹாலில் யாரே தெரில, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா வேறு அதில் நடுவில் உட்காந்து உங்களே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அப்படியே பெட்ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உன்னை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல வயன். உனக்காக அவங்க 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? உன்னை அப்பா சீக்கிரம் வர சொன்னார்ல, என்ன இது மலையில் போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு? இதெல்லாம் என்ன பண்ண போறியோ தெரில. கல்யாணம் ஆகி போயிட்டு என்ன பண்ண போறியோ எனக்கு தெரில பையன். உன்னை பற்றி கவலைப்பட்டே என் வாழ்நாள் முடிஞ்சிடும் போல். உங்கள் அப்பா எவ்வளோ கோவத்தில் இருக்காருன்னு தெரியுமா? சீக்கிரம் இந்தா போய் கிளம்பி வா. அவங்க எதுவும் நல்லவங்களாக இருந்த வாசி உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறாங்க இவ்வளோ நேரம், ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக. இதே யாராக இருந்தால் என்னத்துக்கு எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தைக்காவது வந்திருக்கலாம்ல. சரி ஏதோ நீ சீக்கிரம் போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு புடவைலாம் கட்டி அப்படியே கிளப்புறாங்க. ஸோ நீங்களும் கிளம்பிட்டு அங்கே உங்களை அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதோ பேசுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அவர் மூஞ்சி கூட பார்க்கல. அப்போது அவர் தான் ஏதோ பேச வராரு. பட் அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபஸ்ட் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நான் சாரி கேட்க விரும்பலை. ஏன்னா அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏதோ இந்த பொண்ணு பார்க்க வர்றது இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியலை. அதான் உங்கள் ஃபேமிலி உங்களையும் இப்படி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணலை. இது என் சிச்சுவேஷன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் நல்ல பொண்ணு, அடக்கொடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் நான் கிடையாது. எனக்கு கோபம், ஈகோ, திமிரு இப்படி நிறைய எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியணும். அதுக்காக தான். உங்களுக்கு நான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலே எல்லாம் உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சைடு எந்த ரிப்ளையுமே வரல. நீங்கள் என்னடா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அப்படியே சொல்லிவிட்டு அந்த பர்சன் டக்குன்னு எழுந்துச்சி அப்படியே வெளில போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பட் ஃபேஸை பார்க்கல. பின்னாடி மட்டும் தான் தெரியுது. ஃபேஸ் பார்க்கவே இல்லை நீங்கள். அப்படியே அவர் வெளியே போயிட்டு போகிறாரு. இப்படியே உங்கள் வீட்டில் உங்களோட மேரேஜுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் அக்கா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே. அப்போ உங்கள் அப்பா, உனக்கு பிடிச்சிருக்கலாமா? இல்லை எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவன்கிட்ட என்ன குறைய கண்ட? அப்போ நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ. வயன், உனக்கு ஏன் இந்த கல்யாணம் வேணாம்? நான் படிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு படிய. ஏன் நான் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேனே. வயன், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காது. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னை சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. எனக்கும் என் லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம். சரி, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு இருக்க? இப்போதைக்கு இல்லை. என்ன 55 வயசானு கல்யாணம் பண்ணுவியா? அது ஏன் இஷ்டம். ஐயோ வயன், உனக்கு புரியலை. எங்களுக்கு ஆல்ரெடி 2 பேருக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுன்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம். இது மாதிரி ஒரு நல்ல சம்மந்தம் கிடைக்காது. நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான். ஏன் வரதட்சணை கூட எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்க்குறீங்களா, இல்லை பொட்டலம் கட்டி விற்க பார்க்குறீங்களா? யார் வரதட்சணை வேணானாலும் இப்படி தான் தூக்கி கொடுத்துருவீங்களா? அப்போ டக்குன்னு உங்கள் அப்பா உங்களை ஃபோர்ஸை ஸ்லாப் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்டாக உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் அப்பா உங்களை இது மாதிரி திட்டி அடித்து எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அதனால் நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க.
கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஒரு 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 பாண்ட் மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில், அந்த இடத்துல தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க என்ன பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆன பிறகு உள்ளே வரீங்க வீட்டுக்கு. அப்போ உங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அக்கா உங்கள் எதுவும் மெடிசன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அக்கா என்னாச்சு என்னாச்சு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அப்போது உங்கள் அப்பா வந்து ரூமில் வந்து படுத்திருக்காரு. டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மைல்டான ஹார்ட் அட்டாக் தான், இன்னும் எதுவும் இந்த மாதிரி ஷாக்கிங்காக அவர் எதுவும் கேட்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நெக்ஸ்ட் டே காலையில் உங்கள் அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு எப்பயும் போல். நீங்கள் அவர்கிட்ட போய், அப்பா என்னம்மா சீக்கிரம் ஏஞ்சிட்டியா? ஆமாம். சரி போய் காலேஜ் கிளம்பு போ. அப்பா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே. ஒயன் என்ன சொல்கிற? ஆமாப்பா, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்காக சொல்லலைல்ல? இல்லைப்பா, எங்கள் அப்பா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும். ஓகே டாரன்ஸ், நான் இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 எபிசோட்ஸ் வரும் இந்த 5th. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க கோல்டன் பியர் ஃபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பரா ஹே டாரன்ஸ்.